பிரம்ம சம்ஹிதை முதல் வச்சனத்தின் விளக்கத்தின் 24ஆம் பகுதி. ஸ்ரீல பக்தி வினோத தாக்கூரின் விளக்கம். தனது நித்திய நாமம், நித்திய வடிவம், நித்திய குணங்கள் மற்றும் நித்திய லீலைகளுடன் கூடிய ஒரே பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே சிறந்த வடிவத்தில் வீற்றிருக்கும் பரமசாரமாவார். கிருஷ்ணா என்பது அவரது மையல் ஈர்ப்பு குணம். பரம்பொருள் நித்திய நாமம் மெய் ஆனந்தம் செறிந்த இரு கரங்கள் கொண்ட முரளிதர ஷியாம சுந்தர வடிவமே அவரது நித்திய வடிவமாகும். தனது கற்பனைக்கு எட்டாத சக்தியின் தாக்கத்தால் பெற்றிருந்த போதிலும் இளம் நட்வர் கோபேஸ்வரர் ஒரு நடுத்தர வடிவத்திலான புல்லாங்குழல் வாசிப்பவராக இருக்கிறார். எனவே அந்த நித்திய வடிவத்தில் அனைத்து பொருள்களையும் ஈர்க்கும் குறியீட்டு குணங்களின் அற்புத குழுவும் புலன்களையும் மற்றவற்றையும் உள்ளடக்கிய பரமபுருஷ பகவானும் அனைத்து எதிர் மற்றும் முரண்பாடற்ற உணர்ச்சிகளுடன் இணக்கமாக நிலை பெற்றுள்ள சத்துவம், சித்தம் மற்றும் ஆனந்தம் ஆகியவை அவற்றில் செறிவடைந்து அலங்கரிக்கப்பட்டுள்ள அந்த வடிவத்தின் உலகை ஒளிரச் செய்யும் பகுதி கடவுள் அல்லது பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணு ஆகும். அந்த வடிவத்தின் உலகை ஒளிரச் செய்யும் பகுதி கடவுள் அல்லது விஷ்ணு என்று அழைக்கப்படும். எனவே பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே ஒரே கடவுள். கோபதி அவருடைய உணவு புலன்களும் குணங்களின் தொகுப்பும் தனித்தனியாக இருந்தாலும் அவருடைய எண்ணிலடங்காத சக்தியின் செல்வாக்கின் கீழ் முறையாக ஒழுங்குபடுத்தப்பட்டு மிகவும் அழகான மற்றும் தனித்துவமான உணர்வு வடிவத்தில் நித்தியமாக பிரகாசிக்கின்றன. அந்த ஸ்ரீ விக்கிரகமே பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் ஆன்மா. ஸ்ரீ கிருஷ்ணரின் ஆன்மாவே அந்த ஸ்ரீ விக்கிரகம். திரண்ட சச்சிதானந்த தத்துவமே உருவ வடிவில் உள்ள விக்கிரகம் ஸ்ரீ விக்கிரகம். எனவே தளர்வான மெய்யானந்த சாராம்ச வடிவில் உள்ள உருவமற்ற பிரம்மம் என்பது மேற்கூறிய திரண்ட சாகரத்தின் அங்க ஒளி மட்டுமே. மேலும் உயிரினங்களின் இதயங்களில் உள்ள கட்டை விரல் அளவு வடிவமான சாட்சி அல்லது கட்டுப்படுத்தி அந்த பரமசாரத்தின் அன்பு ஒளி மட்டுமே. சச்சிதானந்தத்தின் திரண்ட கிருஷ்ண விக்கிரகமே தனது சொந்த வடிவில் உள்ள நித்திய சாரம். அதுவே பிரம்ம பரமாத்மாவின் தொடக்கமும் ஆகும். கோபதி, கோபபதி, கோபிபதி, கோகுலபதி மற்றும் கோலோகபதி ஆகியோராக லீலைகளால் அலங்கரிக்கப்பட்டு லக்ஷ்மிகளால் சேவிக்கப்படும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே கோவிந்தன் ஆவார். அவையே இயற்கையின் காரணங்களும் ஆண்பால் காரணங்களும் ஆகும். புருஷ அவதாரத்தின் கணக்கால் உத்வேகம் பெற்று அவருடைய மற்றொரு இயல்பு உலகத்தை பிறப்பிக்கிறது. அதே கடவுளின் நடுநிலை சக்தியால் வெளிப்படும் கதிர்களே நித்திய ஜீவன்கள். இந்த பிரம்ம சம்ஹிதையே அதை ஸ்ரீ கிருஷ்ணரின் விளக்க நூலாகும். எனவே அவர்களின் நாமங்களை உச்சரிப்பதே இந்த நூலின் மங்களகரமான தன்மையாகும். இது ஸ்ரீ பிரம்ம சம்ஹிதையின் முதல் வச்சனத்தின் விளக்கத்தின் 24ஆம் பகுதி இனிதே நிறைவடைந்தது.